அடுத்து நம்ம பெரியசாமி ஐயா, அதாவது மூத்த அமைச்சர், மூத்த தலைவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஐயாவை கூப்பிட்டு நம்ம எடப்பாடி ஐயா சடக்குன்னு ஒரு பஸ் எடுத்துட்டு சர்ன்னு போறாங்க. அன்புமணி ஐயா சடன்னு நடந்து போறாங்க. இப்படி ஆளாளுக்கு சடக்குன்னு போறாங்க. இது என்னவா இருக்குன்னு கேட்ட உடனே ஒரே ஒரு சிம்பிள் தான் சொன்னாரு, எலெக்ஷன் வந்தால் அப்படித்தான் இருக்கும், அதையெல்லாம் கண்டுக்கப்படாதே, இது ஒரு எலெக்ஷன் மேனியா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஷோ. தேர்தல் வரப்போகுதுன்னு தங்களுக்கு அடையாளங்கள் அவர்களுக்கு அடையாளமே இல்லை. அவருடைய அடையாளம் மக்களுக்கு மறந்து விட்டது. தேர்தல் அப்போ போனால் அவ்வளோதான், தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன நாட்டுக்கு என்ன நல்லதை சொன்னாங்களா, கெட்டதை சொன்னாங்களா? இது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இவங்கெல்லாம் போய் அங்கே போய் கூட்டணியில் சேர்வாங்களா? மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கிற மத்திய அரசை, பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்றாக இருக்க வேண்டும்.